ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி கருப்பு கவுனி கருப்பு உளுந்து வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருந்த மாவை வச்சு கழிகண்டலாம்னு சொல்லிட்டு வெள்ளத்தை கரையை விட்டு ரெடி பண்ணி வச்சுனேன். திடீர்னு எனக்கு ஒரு யோசனை. அதில் 2-3 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து அப்பம் பதத்துக்கு கலந்து வச்சுட்டேன். ஏன்னா குழந்தைங்க வந்து கழிங்கும்போது கொஞ்சம் முகத்தை சுளிப்பாங்க, சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. அப்பமாக குத்திடலாம் திடீர்னு தோணித்து அப்பம் பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதில் இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்து ஏலக்காய் பொடியும் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தாச்சு. 1 ஸ்பூன் நெய் ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு. இப்போ வந்து குழி பணியார பேன் அடுப்பில் வச்சு அதில் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து அதில் குழியில் சேர்த்துட்டு இப்போ அப்பம் குத்திர வேண்டியதுதான். அதில் மாவை குத்தி வச்சுட்டு லிட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பிட்டு திரும்ப லிட்டை போட்டு மூடி வச்சேன். மூடி வச்சோன்னே கிட்டன்னு ஒரு 5 மினிட்ஸில் வந்து கவுனி உளுந்து மாவு அப்பம் ரெடி ஆகிடுது. 15 நிமிஷத்தில் ஃபுல்லாகவே போட்டு எடுத்தாச்சு. மொத்தத்தில் இது குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ரொம்ப எம்மியான ஹெல்த்தியான கவுனி உளுந்த மாவு அப்பம் ரெடி. ஓகே, see you, bye.